வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நம்ம நட்சத்திரங்களை பற்றி வரிசையா பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் 9வது நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு விரிவா பார்ப்போம். கடகராசியில் 4 பாதங்களை கொண்ட நட்சத்திரம் ஆயில்யம். ஒரு அற்புதமான நட்சத்திரம், சிறப்பான நட்சத்திரம், மென்மையான நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் ஆதிசேஷனுக்கு உரிய நட்சத்திரம். கடகராசியில் புதனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய வீட்டில் புதனுடைய நட்சத்திரம். சந்திரனும் புதனும் சேர்ந்தால் இந்திரனை போல் வாழ்வார்கள் என்று பழமொழி. அப்போ இந்த கடக ஆயில்ய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இவங்க பியூர் அம்மா குழந்தை. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இந்த குழந்தைக்காக 1% மற்ற குழந்தைகளை விட மெனக்கெடுவாங்க. இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான விதிகள் இதுதான். ஆயில்யம் அப்படிங்கிறது சர்ப்பம், ஆதிசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். விஷ்ணுவின் படுக்கை. பெருமாளுக்கே நான் தான் படுக்கையா இருக்குங்கிற அந்த பாம்புக்கு அந்த மிதப்பு இருக்குமா இருக்காதா? அப்ப இவங்க கிட்ட நான் பெரிய ஆளுங்கிற ஒரு ஈகோ ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுக்கு அஷ்டமச்சனி, 7.5 சனி, கண்டகச்சனி வரும்போது கவனம் தேவை. ஏன்னா அப்போ கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். படிப்புல சில நேரங்கள்ல தடை, தாமதம், போராட்டம் இருந்து அப்படியே பிக்கப் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை அனுபவிச்சு அந்த அனுபவத்தினால வர அறிவை வச்சு பெரிய புகழ் அடைவாங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. ரொம்ப விசேஷமான அமைப்பு. சிலர் 2 பள்ளிக்கூடம், 3 ஸ்கூல் மாறி படிக்கிற அமைப்பு வந்துருது ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. சிலருக்கு இது வரும். அதீத கோபமும் பிடிவாதமும் இருக்கிற நட்சத்திரம். இவர்களை யாரோடைய கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, திட்டிடக்கூடாது. கரெக்டா இப்படித்தான் இருப்பேன்னு அவர் இருப்பாங்க. நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணோம்னா ஒத்துக்க மாட்டாரு. ஆயில்ய நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இல்லைங்களா? அப்ப அதை ஒத்துக்காத, அது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். சுய ஒழுக்கம் இருக்கும். நம்ம நல்லா கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே நம்ம உதவிகரமா இருக்கணும், அர்ப்பணிச்சு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. சகோதர சகோதரிகளோட நேர்மறையா சண்டை இருந்தாலும் மறைமுகமான அதீத பாசம் உடையவர். ஆயில்யம் யாரு? ராமருடைய தம்பி லட்சுமணனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், ஆதிசேஷன். அப்போ எப்படி ராமருக்காக லட்சுமணன் கூடவே இருந்தார், சகோதர பாசம் ரொம்ப விசேஷமா இருந்துச்சோ, அப்படி சகோதர பாசத்தில் மிஞ்ச முடியாது. அப்படி ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க அந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். ஆயில்யம்ங்கிறது ஆதிசேஷன். பாம்புக்கு உடனே கோபம் வந்துடும். டக்கு டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். தூங்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க போத்தி நல்ல பெட்ஷீட் போத்தி படுத்து, சர்ப்பம் அப்படி படுத்திருந்தா எப்படி இருக்கு அதே மாதிரி இருப்பாங்க. கால் மேல கால் போட்டு தூங்குவாங்க தெரியுங்களா? அதெல்லாம் ஆயில்யம் தான். இப்படி கையை மேல வச்சுட்டு தூங்குறது, கால் மேல கால் போட்டு தூங்குறது, ஒரு கையை இப்படி வச்சுட்டு தூங்குறது. அந்த பாம்போட பொசிஷனை நீங்க பார்க்கல அவங்க தூங்கும் போது வந்துடும். அதே போல பசி தாங்க மாட்டாங்க, உணவு பிரியர்கள். இப்ப இவங்களோட தாயார் பாருங்க, ஏதாவது சூப்பரா ஏதாவது டிஷ் செய்யறாங்க வித்தியாசமான, இந்த குழந்தை வர ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என் மகன் சாப்பிடுவான், இதை என் புள்ள சாப்பிடுவான்னு எடுத்து வச்சிருப்பாங்க. விட்டு கொடுக்கவே முடியாது. அவங்களும் பியூர் அம்மா குழந்தையா வாழ்வாங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த பாண்டிங்ல சண்டை வரும். அது நல்ல சண்டையா இருக்கும், ரசிக்கிற சண்டையா இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக ஆயில்யத்துக்கு கருதப்படுது. ஆயில்யம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அங்க யாரு உச்சமாகிறா? குரு. நீசமாகிறது செவ்வாய். அப்போ இந்த ஹிந்தி கத்துக்கிறது, வேற மொழி கத்துக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கத்துக்க முடியும். இவங்க ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல இவங்களுக்கு வந்து
எப்பவுமே படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அதாவது நீ படிப்பா, படிச்சா தப்பா லைஃப். அவங்களே டேலண்டா உருவாக்கி 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 தன்னை செதுக்கி செதுக்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல்கள் ஆயில்யத்துக்கு அதிகமாக இருக்கும். பல் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, யூரினரி தொந்தரவு, ஸ்கின் தொந்தரவு, தலையில இந்த பொடுகு மாதிரி வருது, இதெல்லாம் ஆயில்யத்துக்கு ஈஸியா வந்துடும். உடல் பராமரிப்பு கவனம், உணவு முறைகள், உணவு பழக்க வழக்கம் சரியில்லாத போது நிச்சயமாக இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். காலையில் எந்திரிச்சு டீ ரெடியா, பூஸ்ட் ரெடியா அப்படின்னு கேட்டா ஆயில்யம். ஆயில்யத்துக்கு அந்த குணம் இருக்கும். கொடுத்துடணும் டக்குன்னு எந்திரிச்ச உடனே ஒரு டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சாதான் அப்பா இந்த நாள் இன்னைக்கு நகரம்யா அப்படின்னு நகரக்கூடிய நபர்கள் ஆயில்ய நட்சத்திரம். இப்ப ஆயில்ய பாரு நட்சத்திரம்ங்கிறோம், அது எவ்வளவு சூட்சமங்களை உள்ளடக்கி வச்சிருக்கு பாருங்க. ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நம்ம நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அதே போல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயில்யம்ங்கிறதுனால இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. புதனுடைய நட்சத்திரம் கிண்டல் அடிக்கிறது, சிரிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ரொம்ப பிடிக்கும், விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். விளையாட்டு ஆர்வம், நண்பர்களோட ஆர்வம், ஒரு பக்கம் போறது வருது. இவங்களுக்கு இளமையிலேயே சுக்கிரதசை வந்துடும். யார் ஆயில்யத்துல பிறந்தாலும் ஒரு 20 வயசு, 18, 20, 23 இப்படி எல்லாம் சுக்கிரன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப இளமையிலேயே திருமணம் செய்யக்கூடிய யோகா அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். குழந்தை, வீடு, வாகனம் நல்லபடியா அமைப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கிற நட்சத்திரத்துல ஆயில்யமும் ஒண்ணு. அதே போக இவங்களுக்கு அடிக்கடி சலனம் ஆயிடுவாங்க. வாழ்க்கையை நினைச்சு, உடம்ப நினைச்சு. சின்னதா உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் போச்சு, டாக்டர் போய் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாதான் நிம்மதியா தூங்குவார் அந்த ஜாதகர். இல்லைன்னா புலம்பி ஐயோ நமக்கு ஏதோ வரக்கூடாத வியாதி வந்துருச்சு போல் இருக்கு, இனி லைஃபே அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப ஒரு போர்க்களமா போராடி மனசாந்தி இல்லாம சுத்திக்கிட்டே இருந்தா அது ஆகிடும். டாக்டர் கிட்ட கூட்டு போறோம், பேட்டரி அடி சும்மா அப்படி பாக்குற டார்ச், உனக்கு ஒண்ணும் இல்லையா, நல்லா தயா இருக்கிற அப்படின்னா ஹாப்பி, சூப்பரா ரெடி ஆயிடுவாங்க. அப்ப ஆயில்யத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நட்சத்திரத்துக்கு. அதே போல இவங்களுக்கு கற்பனை வளம் வந்து அதிகம். கற்பனை அதாவது ஆர்ட் வரைகிறது, எழுதுறது, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது, கற்பனை வளம் அப்படிங்கிறது ஆயில்யத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். சூப்பரா வேலை செய்யும் கற்பனை வளம். அப்ப அதை ஒரு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னு வைங்க, மைல்டா உட்காந்து பொறுமையா செஞ்சு அந்த விஷயத்தை கிரியேட்டிவிட்டியா பண்ணி முடிச்சுருவாங்க. டான்ஸ் நல்லா வரும். ஆனா பார்த்த டான்ஸ் ஆடுற குழந்தையாட்டவே தெரியாது, டான்ஸ் நல்லா வரும். இப்ப தொழிலதிபர்கள் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா தொழிலை நேர்த்தியா அருமையா செய்யறது, படிக்கிறாங்கன்னா நல்லா படிக்கிறது, உலகம் கடந்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்கள்ல புகழ் அடையக்கூடிய நட்சத்திரமும் ஆயில்யமும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஊருக்கே உபதேசம் பண்ணிடுவாங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா, நீ இப்படித்தான் இருக்கணும், நீ அப்படித்தான் வாழணும், இதெல்லாம் சூப்பரா செய்யறது ஆயில்யம். ஆனா எந்த உபதேசத்தையும் 1% கூட பின்பற்றாத ஒரு நட்சத்திரம் ஆயில்யம் தான். அது பிடிக்கவே பிடிக்காது. எடுப்பார் கைப்பிள்ளை, சொன்ன வேலையை செய்யும், டக்கு 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 டக்குன்னு, அதெல்லாம் எந்த மாட்டு கருத்துக்கும் இல்லை. அந்த வேலையில ஒரு குறையோட செஞ்சு முடிக்கும், அதான் பிரச்சனை. நல்ல நாலேஜ் இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும், யோசனை இங்க இருக்காது. ஏன்னா சந்திரனும் புதனும், புத்திகாரகனுடைய புதன் நட்சத்திரம் ஆயில்யம், வீடு சந்திரன், அவன் மனோகாரகன், அங்கேயே சனி நட்சத்திரம் இருக்கு, அவனே குழப்பவாதி. அப்ப எது எடுத்தாலும் பயம், குழப்பம், இந்த தீவிரமான ஒரு நெகட்டிவ் திங்கு, சிந்தனை, இப்படித்தான் இந்த ஆயில்யம் வாழும். அப்ப இவங்கெல்லாம் மெடிடேஷன், யோகா, தியானம், தவம், ஆன்மீகம் இதெல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. சில நேரத்துல இந்த சாமி கும்பிட வைக்கிறதுக்குள்ள இந்த ஆயில்யத்துக்கு நீங்க போதும் ஆயிரும். பூசம் அப்படி இல்லை, கோயிலுக்கு போலாமா அப்படின்னா காலையில் எந்திரிச்சு காவி கட்டி வெள்ளச்சட்டை போட்டு பட்டை போட்டு உட்காந்துருக்கு, ஒரு துண்டு போட்டு சீக்கிரம் அப்படின்னு. ஆனா ஆயில்யம் அப்படி இல்லை. கோயிலுக்கா, எங்காவது ஏதாவது ரெசார்ட்டுக்கு போகலாம், ஏதாவது தீம் பார்க்குக்கு போகலாம், எங்க ஒரு பக்கம் ஹில் ஸ்டேஷனுக்கு போகலாம், இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு டிராவலிங், இப்படி பண்றதுக்கு பிடிக்கும். ஆயில்யம்ங்கிறது அந்த குணம் இப்படித்தான், அது மாறாது அப்படிங்கிறது இது. அதே போல இவங்க வந்து அனுபவமே அறிவா வச்சுக்கிட்டது நல்லது. அனுபவம் தான் கடவுள் இவங்களுக்கு. அனுபவப்படப்படத்தான் இவங்களுக்கு உலகம்னா என்ன, வெற்றினா என்ன, வளர்ச்சினா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறது அந்த அனுபவம் தான். அப்ப அந்த அனுபவம் வர வர இவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அதுக்குள்ள மெச்சூர்டா இவங்களை அந்த அனுபவத்தை கொண்டு வர வேண்டிய வேலையை பெற்றோர்கள் செய்யணும். நீங்க தொழில் செய்யறீங்க, இல்ல வேலைக்கு இருக்கீங்க, மேனேஜரா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, வெளிநாட்டுல எது வேணாலும் இருங்க,
உங்களுக்குன்னு ஒரு அனுபவ அறிவு வரும்போது இந்த உலகத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நல்ல விஷயங்களை யாராவது சொன்னா தயவு செஞ்சு கேளுங்க. யாராவது சொன்னாங்கன்னா, ஓ இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு கேளுங்க. இது உங்களுக்கு உதவியா இருக்கும், பலமான விஷயமாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கடவுள்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் நட்சத்திர கடவுள் சொல்லிட்டே வரோம். நீங்க போய் வழிபட வேண்டியது கும்பகோணத்துக்கு பக்கத்துல கற்கடகேஸ்வரர் அப்படின்னு தெய்வம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருத்தேவன்குடி அப்படிங்கிற ஊர் பேர். கற்கடகேஸ்வரர் நண்டு வழிபட்டதா ஒரு ஐதீகம். ரொம்ப விசேஷமான ஆலயம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், விமோச்சனம் எல்லாம் கண்டிப்பா அந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல கவனம் செலுத்தி மற்றவர்களுடைய அட்வைஸை கேட்டு உங்க நாலேஜை ஷேர் பண்ணி நீங்களும் நல்லபடியா போனீங்கன்னா உங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆட்கள் கிடையாது என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.